இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அங்கன்வாடி இன்டர்வியூ போயிட்டு வந்து அங்கன்வாடி இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு, ரிப்பீட்டடாக நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை வந்து அதிலேயே பண்ணியிருந்தேன். ஆனாலும் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தனால அது வந்து ஒரு வீடியோவாகவே போட்டுடலான் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி. இப்போ நம்ம கமெண்ட்ஸில் கேட்ட கொஷின்ஸ்க்கான ஒவ்வொரு ஆன்சர் தான் சொல்ல போகிறோம். நிறைய பேர் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்களோட டிஸ்ட்ரிக்ட் இன்னும் வரல, எப்போ வரும்னு தான் நிறைய கேட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு ஜூன் மந்த்து வரை வந்து நமக்கு இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொரு தாலுக்கா அப்படி தான் வந்து வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு தாலுக்காக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தது வருது. அதனால நீங்கள் வந்து கால் லெட்டர் இன்னும் வரலன்னு வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இன்னும் 1 மந்த் இருக்கிறனால வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் காலேஜ் முடிச்சிருக்கோம், ஆனால் 12th டிசி கேட்குறாங்களே, எப்படி கொண்டு போகிறதுனா, நம்ம காலேஜ் முடிச்சதுனால 12th டிசி இருக்காது, காலேஜ் டிசி தான் இருக்கும். அதனால் காலேஜ் டிசி எடுத்து வச்சுக்கோங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக ப்ரூஃப்க்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதே இதுதான் வந்து இப்போவும் கொண்டு போகணும். ஒரிஜினல் தான் எல்லாமே கொண்டு வந்து இன்னும் கால் லெட்டர் வரல, ஒரு எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, ரிஜெக்ஷனை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் கேட்குறீங்க. ரிஜெக்ஷன் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதுவுமே நமக்கு வந்து லெட்டராகவே வந்து வந்துடும். இந்த காரணத்துக்கு தான் செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக. அது என்னென்ன காரணம்னா வந்து, சரியான இருப்பிட முகவரி நம்ம கொடுக்கலனா வந்து நம்மளோடது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். நம்ம அப்ளை பண்ணும்போதே வந்து நம்மளோட இருப்பிட முகவரி வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். சரி இல்லைனா அது ஒன்று வரும். அப்புறம் கல்வி தகுதி, இப்போ நம்ம 12th தான் வந்து இதோட குவாலிஃபிகேஷன். அப்புறம் நம்ம 12th படிக்காமல் இருந்திருந்தோம்னா, அதுக்கு கீழே படிச்சிருந்தவங்கள வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த இதனால ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று 1/4/2025 வரை 35 வயசுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த வயசு அந்த டேட் வரை நமக்கு இருக்கணும். இல்லை 36 வயசு ஆயிடுச்சுனாலும் அவங்களோடதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி. அப்புறமா ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திற்கும் வந்து இன சுழற்சி முறையில் தான் வந்து இடம் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. அதாவது முஸ்லீம்ஸ்க்கு இல்லை ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இல்லை ஜென்ரல்னு அப்படி இருக்கும். அப்போ நம்ம ஜென்ரல்னால் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு இதுவும் ரிஜெக்ஷன் வராது. ஆனால் வேறு கம்யூனிட்டிங்கும் போது அங்கே கொடுத்துருக்க கம்யூனிட்டி தவிர வேறு யாரும் அப்ளை பண்ணால் அதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம இருக்கிற இடமும் சரி, நம்ம அப்ளை பண்ணுற இடமும் வேறு வட்டாரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அதிலும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்பி கொடுக்கும்போது அந்த அப்ளிகேஷன் படிவத்தில் வந்து சில இது பூர்த்தி பண்ணாமலோ இல்லைன்னா அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, வேறு எந்த ரீசன்ஸ்க்கும் வந்து ரிஜெக்ட் பண்ண. அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னு நமக்கு எப்படி தெரியப்படுத்துவாங்கன்னு கேட்குறீங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா வந்து போஸ்டரில் வந்து அனுப்புவாங்க. இல்லைனா வந்து அந்த வட்டாரத்தில் உள்ளவங்க, அதாவது பிளாக் ஆஃபீஸ்லேருந்து வந்து நமக்கு நேரடியாகவே கொடுத்துட்டு போவாங்க. முந்திலாம் வந்து அப்படி தான் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ போஸ்டர்லேயும் அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் மூலியமாக தான் நமக்கு வந்து கையில் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து அவங்க எப்போ ஜாயினிங் டேட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து. அப்புறமா வந்து நிறைய பேர் டைமிங் என்ன, ஸ்கூல் டைமிங் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அங்கன்வாடி ஸ்கூல் டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து 3:30 மணி வரை இதுதான் வந்து டைமிங். நிறைய பேர் வந்து காசு கொடுக்கணுமா, காசு கேட்பாங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியலை, காசு கொடுக்கணுமா என்னன்னுலாம். யாரும் வந்து இன்னும் எனக்கு கால் லெட்டர் வரலன்னு கவலைப்படாதீங்க. இன்னும் 1 மந்த் இருக்கிறனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் எதுக்கு ஊருக்கு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். எங்களோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.